சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த இடத்துல பணத்தை ஒரு விதையாக பவுல் சொல்கிறார். கடவுள் என் கையில் பணத்தை தரும்போது அதில் ஆகாரமும் இருக்குது, அதில் விதையும் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பேருடைய பண்ணுறது என்ன தெரியுமா? வர்ற அம்புடியுமே தின்றது. சில பேர் மட்டும்தான் அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தில் முதன்மையானதை தேவனுக்கு, தேவ வார்த்தையை கொடுத்தவருக்கு, தேவனுடைய நோக்கங்களுக்கு, ராஜ்யத்திற்கு என்று அவர்கள் விதைக்கிறார்கள். சாப்பிடாமல் இருக்கணுன்றது இல்லை, நான் புசிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் என் எதிர்காலத்திற்காக நான் விதைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் என் விதை தான் என் அறுவடைகளை தீர்மானிக்கிறது. வேதவசனம் தெளிவாக சொல்லிடுச்சு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அறுவடையை முடிவு பண்ணுறது ஆண்டவர் இல்லை, உங்கள் அறுவடையை முடிவு செய்வது தேவன் அல்ல. உங்கள் அறுவடையை முடிவு செய்வது நீங்கள், உங்கள் அறுவடையை முடிவு செய்வது உங்கள் விதை. Your seed determine your harvest, not God. அதனால தான் யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் நீங்கள் பைபிளில் ஃபுல்லாக போய் படித்து பாருங்க. Man talk about need, God talk about seed. மனிதன் எப்போல்லாம் தேவையை பற்றி பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் கடவுள் விதையை பற்றி பேசுகிறார். ஏன்னா தேவன் ஒரு அற்புதமான உலகத்தை ஏற்கனவே படைத்து விட்டார். இனி ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான உலகத்தை அவர் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படி இந்த உலகம் இயங்க போகிறது? எப்படி இயங்க போகிறது என்றால், அவர் அற்புதமான உலகத்தை படைக்கும் பொழுது அடுத்ததாய் அற்புதமான உலகத்தை படைத்து கொள்ளும் ஆற்றலை மனிதனுக்குள்ளாகவும், அந்த படைப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றலை விதைகளுக்குள்ளாகவும் தேவன் வைத்து உண்டாக்கி விட்டார். விதைன்றது கடவுளுடைய வார்த்தை. பணம் ஒரு விதை, நேரம் ஒரு விதை, உங்கள் ஒவ்வொரு செயல்களும் ஒரு விதை. Every action is a seed. Your time is a seed. Your potential is a seed. God's word is a seed. Every good work, every act is a seed. அப்போ இப்போ என்ன வேணுமோ அதை உருவாக்க முடியும். இந்த இடத்துல தான் நீங்களும் நாளும் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும்.